ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை பேக்ட்ரி சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான அரைக்கீரை கடையில் செய்ய போகிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் சாதத்துக்கு தான் இந்த அரைக்கீரை கடையில் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சுவை பேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து அந்த இலையெல்லாம் பிச்சிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா 3 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் நம்ம அலசி வச்ச கீரையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் கடாயில் போட்டுக்கிடுவோம். இதில் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும், ரொம்ப விட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு நான் என்னென்ன பொருள் போடுறேன்னா, வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பூண்டு பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிளகாய் வத்தல் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதில் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். அடுத்து ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டால் போதும். போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம், கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் சிம்முலையே நல்லா வேக வச்சு எடுக்கணும். கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. சிம்முலையே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம். இதை நல்லா கரண்டியை வச்சு ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கீரை பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு. நம்ம போடும்போது எவ்வளோ கீரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மி ஆயிடுச்சுன்ட்டு. இதை நம்ம ஒரு கீரையை எடுத்து அந்த காம்பை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நசுங்கணும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இப்போ ஆற வச்சுக்கிடுவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுவிட்டு அரைச்சிக்கிடுவோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும் கீரை. இது டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போகிறவங்களாம் ஈஸியாக செஞ்சிடலாம். நாளே கீரையை ஆஞ்சி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அடுப்பில் வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி சாதத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை பவுலில் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை நல்லா உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கிடுவோம் கலந்து விட்டுட்டு. இப்போ உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இதுக்கு தாளிப்புக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விடும் பொழுது இந்த கீரை டேஸ்ட்டு நல்லா சுவை கூடுதலாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுவிட்டு மிளகாய் வத்தல் 1 போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த அரைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இது இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. அதை கீரையில் எடுத்து கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு அருமையான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, மூளைக்கு சுறுசுறுப்பு அளிக்கக்கூடியது, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை. உடம்பு இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம், நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.